காசு பணம் கொட்டு மணி வரும்போது ஃபாரெக்ஸ்ல ரிஸ்க் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது வெறும் ட்ரேடிங் மட்டும் இல்ல, அது நம்மளுடைய எமோஷனலையும் ரிஸ்க் கண்ட்ரோல் பண்றதும் தான். இந்த வீடியோல இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எமோஷன்ஸை ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்னா, பயம், அதிக ஆசை, ரிவெஞ்ச் ட்ரேட். பயம் வந்தா நம்மளோட ட்ரேடை ரொம்ப ஃபாஸ்டா க்ளோஸ் பண்றது. செகண்ட் ஒன், அதிக ஆசை, நமக்கு ப்ராஃபிட் ரொம்ப அதிகமா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்றது. தேர்ட் ஒன், ரிவெஞ்ச் ட்ரேட், ஒரு ட்ரேடோட லாஸை ரெக்கவர் பண்ண அகைன் ட்ரேட் எடுத்து பெரிய லாஸை கொண்டு வரது. ஸோ எப்போதும் உங்களோட ட்ரேடிங் பிளானை ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட எமோஷன்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ரிஸ்க் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட். எப்போதும் ஒரு ட்ரேடு பிளேஸ் பண்ணும்போது SLNTP செட் பண்றது உங்களுக்கு ட்ரேடு அதிக லாஸ் ஆயிடுமோன்னு பயம் வராம பார்த்துக்கோ. லிவரேஜ் அதிகமா யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அதிக லிவரேஜ் ட்ரேடில் பெரிய லாஸ் வர காரணமா இருக்கும். ஸோ லிவரேஜ் எப்பவுமே கவனமா யூஸ் பண்ணுங்க. அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுங்க, டீசெண்டா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி ரிஸ்க் மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்றது தான் ஒரு புத்திசாலித்தனமான ட்ரேடு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு DM பண்ணுங்க. பாய்.